வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா மீட் டேவ். விண்வெளியில இருந்து ஒரு கல் விழுகுது. அதை தேடி மனுஷங்க உருவத்துல இருக்கிற ஒரு ஏலியன் ஒண்ணு தரையிறங்குது. ஆக்சுவலி இது ஏலியனே கிடையாது, ஒரு ஷிப். அந்த ஷிப்புக்குள்ள லில்லிபுட் மாதிரி கட்டவரல் சைஸ் உள்ள ஏலியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சோ கடைசியில அவங்க அந்த கல்லை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதை. கதையை ஓபன் பண்ணா விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் ஸ்பீடா பூமியை நோக்கி வருது. இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் டெலிஸ்கோப் வழியா வானத்துல ஏதாவது தெரியுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த கல் இவனோட வீட்டுக்கு நேரா வந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல வேற பெரிய கல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு பயந்து கட்லிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அது ஒரு சின்ன கல் தான். அவனோட மீன் தொட்டில போய் விழுந்துருது. அவங்க அம்மா பயந்துகிட்டே மேல வந்து என்னப்பா ஆச்சுன்னு பாக்குறாங்க. வந்தா கண்ணாடி உடஞ்சிருக்கு. அவங்க வீட்டுக்கு கீழே 2-3 பசங்க இருந்தாங்க. அவங்க தான் கல் எடுத்து எரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள திட்டி அமுச்சு விட்டுறாங்க. அந்த சின்ன பையன் சொல்றான், அம்மா ஸ்பேஸ்ல இருந்து அந்த கல் வந்துச்சு, இவங்க எரியலன்னு சொன்னாலுமே அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம என் பிள்ளைக்கு எவ்வளவு அறிவு இருந்தா இவ்வளவு இமேஜினேஷன் பண்ணுவான்னு பாராட்டிட்டு போறாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு எரிக்கல் பூமியில வந்து விழுகுது. கரெக்டா லிபர்ட்டி சிட்டியோட ஸ்டாச்சு பக்கத்துல விழுகுது. ஆனா விழுந்தது கல்லு மாதிரி தெரியல, கால் 2 தூக்கி நிக்குது. கேமரா பக்கத்துல போனதான் ஏதோ ஒரு மனுஷன் மண்டைய மண்ணுக்குள்ள கொடுத்துருக்கான். பாக்குறதுக்கு நார்மல் மனுஷன் மாதிரி தான் இருக்கான். விண்வெளியில இருந்து இங்க விழுந்ததுல அவன் சட்டை ஃபுல்லா தீஞ்சு போன மாதிரி இருக்கும். கையை தூக்குறான், உடம்பு ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆக சட்டை புதுசு மாதிரி பாலிஸ் ஆயிடுது. அவன் நடக்கதே வித்தியாசமா இருக்கும். சிட்டிக்குள்ள போறதுக்காக ஒரு போட்டை புடிச்சு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பாட்டி இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனுக்கு அப்படியே வாய் துடிக்குது. சிரிக்கிறத பார்த்ததே இல்லை போல. இவன் ஏதோ கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி ஒரு சிரிப்பை கொண்டு வரான். அந்த பாட்டி இதை பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. சிட்டிக்குள்ள போனதும் அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க மூஞ்சி தூக்கம் இவனும் தூக்கிட்டு இருக்கான். அவங்கள மாதிரி நடக்க ட்ரை பண்றான். பபிள்ஸ் கூட கடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு ஃபேமிலியா போட்டோ எடுக்கிறாங்க. உள்ள போய் இவனும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ரெட் சிக்னல் போட்டது தெரியாம ரோட்டை கிராஸ் பண்ணிடுறான். அங்க இருந்து ஒரு வண்டி இவனை பாட்டா நடிச்சிடுது. இவன் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். ஐயோ கேஸ் ஆயிடுமே அப்படின்னு கால்ல இருந்து ஒருத்தவங்க பாத்துட்டு ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அவன் அண்டர்டேக்கர் மாதிரி திடீர்னு நிந்திக்கிறான். அந்த மாதிரி அரண்டு போகுது. உங்க காலில் தான் அடிபட்டு இருக்கு, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கார்ல போன் எடுக்க போனாங்க. திரும்பி பார்த்தா இவனை காணோம். எங்கேயா போனான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாதியா அப்படின்றாங்க. இவன் என்னடா ஒரு சந்துக்குள்ள காலை தேய்ச்சிக்கினே வரான். அப்படியே ஜூம் பண்றான் இவன் மூஞ்சிக்கு. காது பக்கத்துல கொண்டு போனா காது தனியா கலண்டுன்னு வருது. உள்ள பார்த்தா லில்லி புட்டு குட்டி ஏலியன்ஸ் இருக்குது. அதுவுமே பார்க்க மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஒரு கையில கீழே போட்டு சொர்ன்னு வரானுங்க கீழே. காலுக்கு பக்கத்துல ஒரு மச்சம் இருக்கு. அதை பட்டன் மாதிரி அமுக்குனா இன்னொரு பேனல் ஓபன் ஆகுது. காலுக்குள்ள எக்கச்சக்க வயர் இருக்குது. அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹெட்டுக்குள்ள வந்தவனா வெளியே இருக்கிற உருவம் மாதிரி அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த ஷிப்போட கேப்டன் போல. இந்த ஷிப் மாதிரி இருக்கிற மனுஷனுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக லெஃப்ட் கை ரைட் கை பெட்டாக்ஸ்ல கூட ஆளுங்க இருக்காங்க. அதுலயும் பட்ல இருக்கிற ஆளே இங்க கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றான். அந்த ஷிப்போட இன்ஜினியர் கார் இடிச்சதால 2 நாள் தான் அந்த பேட்டரி தாங்கும். அதுவும் இல்லாம டிராக்கிங் சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு. சோ அந்த கல்லை நம்ம மேனுவலா தான் தேடி ஆகணும். இவங்க என்னத்துக்கு இங்க வந்திருக்காங்கன்னா இவங்களோட பிளானட்ல எனர்ஜி ரொம்பவே கம்மியா போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பூமியில விழுந்த எரிக்கல் மூலமா தான் இவங்களோட பிளானட்டுக்கு எனர்ஜி ஏற்ற முடியும். வெறும் கல் எடுத்துட்டு போனா பரவாயில்லையே, அந்த கல்லை வச்சு பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியுமே உறிஞ்சு அதுல இருக்கிற உப்பை வச்சு எனர்ஜி ஏற்று வாங்கலாமா. நீரின்றி அமையாது உலகு, அப்புறம் எங்க உலகம் இருக்கும்? நமக்கு தோணுன மாதிரி அங்க இருக்கிற நம்பர் 3க்கும் தோணி இருக்கு. இப்படி பண்ணா பூமி அழிஞ்சிருமே. அழிஞ்சிட்டு போதே நமக்கு நம்ம உலகம் தான் முக்கியங்கிறான். பிளடி ராஸ்கல். இதுல நம்பர் 2ன்னு ஒருத்தன் இருப்பான். அவனை பார்க்கும்போது ஹேங் ஓவர்ல வர பல்லு பிடிங்க மாதிரியா இருக்கான். உங்களுக்கு எப்படி தோணுது? இவங்க தேடிட்டு வந்த கல்ல அந்த சின்ன பையன் பேக்குள்ள போட்டுக்கிறான். ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு வெளியே எட்டி பார்த்தா அங்க தலைவன் நிக்கிறான். ஏதோ ஒரு குடிகார நாய் வித்தியாசமான போஸ்ட்ல நிக்கிறாமா. இவங்களும் வெளியே எட்டி பாக்குறாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் தான் தெரியாதனமா நான் கால் அடிச்சிட்டேன், சரி கீழே அவங்களோட மன்னிப்பு கேட்கலான்னு போறாங்க. இவங்களும் கீழே வந்து ஹாய் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, இப்ப நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்க உள்ள இருக்கிற லில்லி புட்டெல்லாம் பரபரப்பாக்குறாங்க. நம்பர் 17 டக்குன்னு மேல வா. அவங்களும் என்னென்னமோ பேசுறாங்க. பதிலுக்கு இங்கிட்டு ரிப்ளே வரல. நம்ம முறையா மனுஷங்க கிட்ட பேச போறோம், தேங்க்யூன்ற வார்த்தையை சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறான். ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமா வச்சிருப்பாங்க போல. பக்கத்துல கண்ணாடி எல்லாம் உடையுது. கொஞ்சம் லெவல் குறைச்சு பேச ஏத்துங்கன்னு சொன்னேன். ரொம்பவே கரடு முரடான வாய்ஸ்ல வணக்கம் அப்படி கேக்குது. ஏமா இந்த ஆளு கால் அடிபடிச்சா இல்ல தலையில அடிபடிச்சா, ஏன் லூஸ் மாதிரி பேசுறாப்ல அப்படின்னு சொன்னதுதான் காலை பாக்குறாங்க. கால் சரியா இருக்கு, உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். பட் பரவாயில்ல, இந்த தடவை நார்மல் வாய்ஸ்ல பேசுறான். அந்த சின்ன பையனுக்கு முத்தத்தை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அதை பார்த்த நம்பர் 2 பாருங்களேன், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம கண்ணத்தை கடிச்சு அனுப்புறாங்க. அந்த பொண்ணு இவரை பார்த்து என் வீடு மேலதான் இருக்கு, தயவு செஞ்சு ஒரு கப் ஆஃப் காஃபி இல்ல பச்சை தண்ணி கூட குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனுமே அவங்க கூட வீட்டுக்கு போயிடுறான். மேல போனதும் பக்கத்து வீட்டுக்காரன் ஹாய் நான் தான் மார்க் அப்படின்னு கை கொடுக்குறான். ஆமா இவன் எதுக்கு ஏன் முன்னாடி கை நீட்டிட்டு இருக்கான், நீங்களும் அவன மாதிரியே பண்ணுவீங்களாமா அப்படின்னு நம்பர் 3 சொல்றாங்க. அவன் ரைட் கையை தூக்க லெஃப்ட் கையை தூக்குறான். ஓகே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட் ஷேக் பண்ண 2 கையுமே பிடிச்சி ஹேண்ட் ஷேக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் மரியாதைக்கு சிரிக்க இவனுமே சிரிச்சிட்டு சைலண்ட் ஆகுறான். வீட்டுக்குள்ள போனதும் பெயிண்டிங்ஸை பாக்குறாங்க. என்னப்பா இது வினோதமா இருக்கு அப்படின்னு இந்த வினோதம் சொல்லிட்டு இருக்கு. இவங்க தண்ணி கொண்டு வராங்க. அதை குடிக்காம வாய் பக்கத்துலயே வச்சு கீழே ஊத்திட்டு இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் என்ன பண்ற, சாரி சார் மாத்தி பட்டன் அமைக்கிறேன் அப்படின்னு இப்போ குடிச்சிட்டு இருக்கான். இவன் வாய்க்குள்ள தண்ணி போனதும் பல்லு பக்கத்துல 3 வேலையாட்கள் வேலை
வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே வெளில வந்த மாதிரி அடிச்சுட்டு போகுது உள்ள. யாரா மோட்டர் திறந்து விட்டது அந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு நீங்க தண்ணி குடிச்சு சமாதானம் ஆயிட்டீங்க, சோ கோர்ட்டு கேஸ்ன்னு போய் லாயக்கெல்லாம் பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மனசுக்குள்ள என்னன்னா, எப்பா எப்படி போலீஸ் கேஸ் இழுத்து விட்றாப்பா அப்படின்னு தான் இருக்குது. இந்த பொண்ணு சொன்னது அவன் சிரிப்பா பாருங்க. அல்டி. என்னோட பேர் ஜினா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கமாண்டர், ஹே நம்பர் 3, இந்த உலகத்திலே நல்ல பேர் ஒன்று எடுத்து விடு அப்படின்னு சொன்னதும் மிங் சான். பார்த்தா சைனீஸ் ஆள் மாதிரி தெரியலையே, நான் உங்க பேர் டேவ்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அப்ப அப்படியே வச்சுக்கோங்க, டேவ் மிங் சான். அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு, நல்லா இருக்குதுங்க, சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறேன், நீங்க என் கூட சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் யாரெல்லாம் காரை விட்டு ஏத்துறோம் அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவனுக்கு இதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குன்னு தெரியாம முறைச்சுக்கிட்டு இருக்கா. ஏங்க இது ஜோக்குங்க அப்படின்னு சொன்னா, ஓ ஜோக்கா அப்படின்னு விகாரமா சிரிப்பான். நான் விகாரமா சிரிக்கல, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமா நீங்க எங்க இருந்து வரீங்க, 1978ல போட சட்டையெல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஹாய் நோட் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் இந்த சட்டையை போட்டு அசிங்கப்படக்கூடாதுன்னு கமெண்டர் சொல்றாப்ல. உங்களுக்கு இந்த ஹிப்போ பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்டா, அவள் பெயர் செல்வி, கற்க போனால் கல்வி, பள்ளிக்கூடம் போகையில அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. தமிழ் வெர்ஷனுக்காக கொஞ்சம் மாத்தி சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த முட்டையை உடைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய சிட்டி ரோபோ போடுனா போட்டுருவாங்கிற மாதிரி முட்டையை அப்படியே உடைச்சு கலக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த பக்கம் வந்தா பூனை காலை சொல்லிட்டு இருக்கு. இதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் 3 கிட்ட சொன்னா, அவங்க சிங்கத்தை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஐயோ கொடூரம் இருக்கும், எத்து விடு அப்படின்னு பறக்க விட்டான். இந்த பக்கம் வந்து ஒரு போட்டோவை பார்த்து இது யாருன்னு கேட்கறான். அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், நேவில கேப்டனா இருந்தாரு, ஆனா இப்ப அவர் என் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நம்பர் 3 கல்லு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோவை பார்த்தா அந்த சின்ன பையன் கல்ல கையில வச்சிருக்கான். இந்த போட்டோ எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, என் பையன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனே ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு கமாண்டர் எல்லாக்கிட்டையும் சொல்றாரு. எனக்கு மிக முக்கியமான வேலை காத்திருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து எஸ் ஆகுறான். எஸ் ஆனவன் ராங்கான இடத்துல எஸ் ஆயிட்டான். அது ஒரு அலமாரி. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவன் விழுந்த இடத்த 2 போலீஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ்க்கு லைட்டா அறிவு இருக்கு போல, இங்க என்னமோ விழுந்துருக்குங்கிறான். இந்த பக்கம் பையனை தேடி ஹீரோ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கான். அவன் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போக இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. அங்க ஒரு சப்பமுக்குக்காரன், நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், இந்த ஹெட்போனை கேளுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஹெட்போனை போட்ட அப்புறம் காதுக்குள்ள மினி கான்செப்டே நடக்குது. இடமெல்லாம் தகபான்னு எத்துக்கு மாதிரி அதிருது. ஆனா நம்பர் 17 மட்டும் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளியே வந்து ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெட் சிக்னல் போட்டிருந்தாலுமே அங்க இருக்கிற மக்கள் அதை கவனிக்காம நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்பர் 2, இந்த உலகத்துல யாரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க மாட்டாங்க, அகம்பாவம் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இந்த கமாண்டர் டாக்டர் கிட்ட, நம்பர் 2க்கு ஏதோ ஆயிடுச்சு, இந்த மனுஷங்க மூலமா தான் நோய் வந்திருக்கும் போல, செக் பண்ணுங்க அப்படின்றாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனே 2 பேர் ரோட்ல முத்தா கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் அவங்க பக்கத்துல போயிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உள்ள இருக்கிற யாருக்கும் புரியவே இல்லை, நம்பர் 3 தவிர. இதுல மொச்சுக்கு சவுண்ட் வேற விட்டுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் வெறிச்சு பார்த்தோன்னே அவனுக்கே, ஐயோ போட்டோ வேணும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கையா, எதுக்கு ப்ளூ ஃபிலிம் போஸ்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்க இப்படி சொன்னது அவன் கண்ணிலே கேமரா கிளிக் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இவன் பார்க் சைடு நடந்துகிட்டு இருக்க. அங்க இருக்கிற குட்டி பசங்கலாம் இவன் வெள்ளை சட்டையை பார்த்ததான் ஐஸ்கிரீம் காரை வந்துட்டாண்டோ அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த சூட்டை போட்டு ஸ்கூலுக்கு போனோம்னா பிஞ்ச ஷூவால் அடிப்பாங்க. அதனால புது ட்ரெஸ் வாங்கலான்னு ஒரு கிளாத்திங் ஸ்டோர் போறாங்க. உள்ள நுழைஞ்சதும் அங்க வேலை செய்யறவங்க, வெல்கம் டு பழைய துணி அப்படின்றாங்க. அந்த கடையோட பேர் போல. இவன் என்னமோ அதை கிரீட்டிங் நினைச்சிட்டு பாக்குற எல்லா கிட்டையும் வெல்கம் டு பழைய துணி, வெல்கம் டு பழைய துணிங்கிறான். அங்க வேலை செய்யறவன் உங்க சைஸ் என்னன்னு கேட்கறான். எல்லா மனுஷங்க மாதிரி தான். இல்ல உங்க சைஸ் ஸ்மாலா இல்ல பிக்கா அப்படின்னு கேட்க வர, ஸ்மாலா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியே பார்க்கலாம். ஹலோ பாய்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க, நாம இப்போ ஒரு ட்ரெஸ் போட போறோம். கை கால ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னா கண்டமினிக்கே கண்ட்ரோல் பண்றாங்க. பாடி ஒரு இடத்துல ஸ்டேபிளா இல்ல, அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் பில் போட்டுருக்குன்னு சொல்லி பில் கவுண்டர் பக்கத்துல போய் நிக்கிறான். அங்க காசை பார்த்ததும் அப்படியே ஒரு ஸ்கேனு. பக்கத்துல எங்கேயா ட்ரையல் ரூம் இருக்குமா கேட்டு உள்ள போய் 2 காலை விரித்து வைத்து ஆசன வாயில இருந்து காசு எடுத்துட்டு இருக்கான். உள்ள இருக்கிறது உண்டியலா இல்ல வேற ஏதாவது தெரியல. இந்த பக்கம் அந்த சின்ன பையன் ஸ்கூல்ல அந்த கல்லை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தன் பொடனி அடிச்சுட்டு அந்த கல்லை குடுற அப்படின்னு புடிங்கிட்டான். இப்போ இந்த கல்லு அந்த குண்டை கிட்ட இருக்குது. ஸ்கூலுக்கு வந்த நம்மால 5ஆம் கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பிரின்சிபல், ஓ நீங்க தான் புதுசா வந்த சப்ஸ்டிடியூட் டீச்சரா, சரி வாங்க அந்த கிளாஸ் கூட்டு போறேன்னு கூட்டு போறாப்ல. அங்க போனதும் எப்பவுமே கிளாஸ்ல பெஞ்ச் உட்காந்துருக்கவங்க மூளை என்னமோ 3 இன்ச் அதிக மாதிரி நினைச்சுப்பாங்க. அவங்க கண்ணுக்கு நம்ம தலைவனா உங்களை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேக்குது. ஓ சந்தேகம் வந்துச்சா, நான் வேணா டீச்சர் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டவான்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஈக்குவேஷன் ஒன்று எழுதி போடுறான். அங்க இருந்த ஒரு பொடி பையன் பக்கத்துல வரான். ஏன் என்ன பாச்சுன்னு கேட்டா, எனக்கு இந்த பென்சிலை ஷார்ப் பண்ணணும்னு சொல்றான். அவங்கிட்ட இருந்து அதை வாங்கி திரும்பி நின்று மூக்கிலே சொர்றன்னு விட்டு சரன்னு எடுக்கிறாப்ல. ஷார்ப் ஆயிடுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஏய் சுட்ட முடி தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வெளியே வாங்க கூப்பிடறாப்ல. ஒரு கல்லு வச்சிருந்தே கல்லு, அது இப்ப எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நீங்க கேக்குறீங்க, சொல்லுப்பா அது விண்வெளில இருந்துச்சு, நீங்க ஏலியனா அப்படின்னு கேட்டுட்டான். எல்லாருக்கும் சாக்கு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா, சும்மா காச்சு கேட்டேன் அப்படின்னு சொன்ன
தான் எல்லாருக்கும் மூச்சே வந்துச்சு. ஆனா அந்த கல் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருந்து ஒரு குண்டை பிடிக்கிட்டான்னு சொல்றான். அந்த குண்டனை தேடி ஒரு கடைக்குள்ள போறாங்க. அங்க திருடங்க வந்துடுறாங்க. நம்ம தலைவன் அவங்கள லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுறான். துப்பாக்கி எடுத்து மூஞ்சி முன்னாடி நீட்ட அதை லப்பர் மாதிரி அமுக்கி விளையாட்டு இருக்கான். ஆமா, ஆளெல்லாம் தூக்கி போடுறேன், இதெல்லாம் உன்னால எப்படி பண்ண முடியுது, நீ மனுஷன் தானா அப்படின்னு கேட்கறான். ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம், பையன் நாளைக்கு எங்க அம்மாக்கு பர்த்டே, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்பர் 2 ஷிப்ல பேட்டரி ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால சின்ன பையன் சொல்றது கேட்க வேணாம்னு சொல்றாரு. இருந்தாலும் கமாண்டர் ஓகே பண்ணிடுறாப்ல. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ஜாய்ஸ்டிக்ல கேம் விளையாட்டு இருக்காங்க. இவன் ஒத்த கையில ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. இவன் அந்த திருடங்கள்லாம் அடிச்சு போட்டது, அப்ப அந்த ஜாய்ஸ்டிக் ஒத்த கையில விளையாண்டது, இதெல்லாம் பார்த்து சூப்பர் ஹீரோ நினைச்சிட்டான். வந்த அம்மா கிட்ட, ஏமா நான் எப்பமா சூப்பர் ஹீரோ ஆவேன், நான் இப்பதான் 5th ஸ்டாண்டர்டே படிக்கிறேன், எனக்கும் சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ வந்து விண்வெளியில அடக்க முடியாத சக்தி எல்லாம் ஒரு சின்ன ஸ்டார்ல இருந்து தான் உருவாகும்னு சொல்றாரு. இதை நம்ம ஸ்டைல சொல்லணும்னா, தமா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது இப்படியும் சொல்லலாம். இன்னைக்கு டின்னர் இங்கேயே சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஷிப்ல இருக்கிற ஒருத்தர் ஒத்துக்கல. எவ்வளவுதான் வேணாம்னு சொல்லியும் கமாண்டர் ஓகே சொல்லிடுறாரு. இந்த பக்கம் போலீஸ் இந்த ஷிப் விழுந்த இடத்த ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு கலவை மாதிரி ஒன்று ஊத்தி அவன் மூஞ்சியோட அச்சு எடுத்துறாங்க. அவள் தான் இதை வச்சு பிடிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே கட் பண்ண நைட் டைம் வீட்டுல கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிராயர் போல, ஐ மீன் ஆர்டிஸ்ட் போல ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறான். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறான். எனக்கு ஒண்ணுமே தோணல, எதுவுமே புரியல, ஆமா புரியாத மனசோட தான் வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஒரு பிரேம் லவ் காதல் அந்த ஃபீல் இருக்கும்போது வரைஞ்சது அப்படின்னு சொன்னதும் கமாண்டருக்கு இப்பதான் உண்மையான அன்புனா என்னன்னு தெரிய வருது. அப்படியே நம்பர் 3க்கு லைட்டா க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அப்படியே வெளியே வந்துடுறாரு. தங்குறதுக்கு எந்த இடமும் இல்ல. ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்காப்ல, அவன் பக்கத்துல போய் உட்காந்துறாரு. அவனும் குளிருது, இந்த போர்வையை போத்திக்கோங்கன்னு போத்தி விடுறான். ஒண்ணு கவனிச்சிங்களா, அந்த ஆளுக்கு எதுவுமே இல்லாம இருக்கு, நமக்கு போர்வையை போத்தி விடுறாருன்னு கமாண்டர் சொல்றாரு. இதை கேட்டு இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு நம்பர் 3 சொல்றாங்க. அவர் மேலே சாஞ்சு படுத்துற அந்த ஷிப்ல இருக்கிற எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இந்த பூமியில வந்தனால உள்ள இருக்கிற ஜீவராசிங்க கிட்ட எல்லாம் எக்கச்சக்க மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல நம்பர் 4ல நான் ஆடினே இருப்போம் மாதிரி ஆடிட்டே இருக்கான். இன்னொருத்தன் வரைய கத்துக்கிறான். இந்த பக்கம் கமாண்டர் வந்து நம்பர் 3 கிட்ட லேட் நைட் ஆயிடுச்சு, என்ன வேலை பார்த்துட்டு கேக்குறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த படத்தை தான் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு காட்டுறாங்க. தி வண்டர்ஃபுல் லைஃப் படம் ஓடிட்டு இருக்கும்போது நாமளா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில எண்டு கார்டு போடும்போது ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவோட முகத்தை வரைஞ்சிடறானுங்க. ஆனா அவங்களோட ஹையர் அபிஷியல் தேவையில்லாத வேலையை பார்க்காது, அங்கிட்டு போங்க ஏன் தள்ளி விட்டாரு, இன்னும் 20% பேட்டரி லைஃப் தான் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாங்க. ஆனா அதை எதை பத்தியுமே கவலைப்படாம ஹீரோயின் கூட தீம் பார்க்ல விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா உள்ள இருக்கிற யாருக்குமே இதை பத்தி அவ்வளவா கவலை இல்ல, நம்பர் 2 தவிர. அங்க ஒரு சாப்பிடுற போட்டி நடக்குது. தலைவன் 85 ஹாட் டாக உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காரு. வாயிலையும் சில பணி ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல்ல வேலை பார்க்கிற 17வது கார்டு, யோ அனுப்புறதா அனுப்புறீங்க, சாஸ் ஊத்தி அனுப்பிங்க, கொஞ்சம் நக்கிக்கிறேன் அப்படின்றான். எப்படியோ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். இவன் தான் வின்னர்னு அறிவிச்சிட்டாங்க. நம்பர் 3க்கு சந்தோஷம் தாங்க முடியாம கமாண்டோட மண்டையிலே சொத்துன்னு கொடுத்துட்டாங்க. இவன் ஜெயிச்சதுக்கு பரிசா ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. அதை பார்த்தா ஏலியன் மாதிரியே இருக்கு போல. எல்லாரும் தாக்குதலுக்கு தயாராருங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொம்மையை போட்டு நசுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்பர் 3 சொல்றாங்க அந்த பொண்ணு கிட்ட கொடுங்கன்னு. அதே டைம்ல பட்டக்ஸ்ல இருந்து ஒரு அலாரம் அடிக்குது. ஐயா என் சைடு கொஞ்சம் பாருங்கய்யா, நீங்க சாப்பிட்ட ஹாட் டாக்லாம் இங்கதான் அடைச்சிக்கிட்டு இருக்கு, சத்த சீக்கிரம் கக்கூஸ் போறீங்களா அப்படின்னு சொன்னது விறுவிறுன்னு கக்கூஸுக்கு வர்றான். சாப்பிட்ட ஹாட் டாக்க டப்ப 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 டப்பன்னு வெளியேத்த பக்கத்துல ஒரு கிழவர் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. யாய் கருவ முடிச்சவனே கொஞ்சம் மெதுவா போனா அப்படின்னு கத்துறாப்ல. இந்த சமயத்துல ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல இருக்கிறவன், இங்க பாருங்க சார், நீங்க அவளோட பையனை வச்சு அவளை ட்ரை பண்ணீங்கன்னா வந்து எல்லாரும் முச்சு விட்டுருவேன் அப்படின்றான். கமாண்டர் இவனுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க, நீங்க அவளை லவ் பண்றீங்களோன்னு பயப்படுறான் சார். மடையன், எனக்கு அவ்வளவு மட்டமான டேஸ்ட் எல்லாம் கிடையாதுங்கிறாரு. இந்த பக்கம் குண்டனை கண்டுபிடிச்சாச்சு. அவனை அடிச்சு பிடிங்கி அந்த கல்லையை எடுத்தாச்சு. நம்பர் 2 அதான் கல்லை எடுத்தாச்சு, அதை கடல்ல போட்டு உப்பு எடுத்து நம்ம ஊருக்கு போயிடலாம்னு சொல்றாரு. இருந்தாலும் கட்சியா ஒரு கேம் விளையாடலான்ட்டு அந்த டம்ளர்லாம் அடுக்கி பந்த வச்சு அடிப்பாங்களே அது விளையாடுறாப்ல. ஃபர்ஸ்ட் டைம் எரிய ட்ரை பண்றாப்ல, கை லொடுக்குன்னு போயிடுச்சு. ஏன்னா ஆச்சுன்னு கேட்டா, சாரி சார் பிரேக் எடுத்து வந்தேன் அப்படின்றான். செகண்ட் டைம் பால் எரியலான்னு போக அது எங்கெங்கயோ பட்டு தலைவன் தலையிலே பட்டுச்சு. அப்படியே மங்கி விழுந்துட்டான். இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஷிப் இப்ப ஃபுல்லாவே சடன் ஆயிடுச்சு. டாக்டர் இவனுக்கு ஷாக் கொடுக்க அந்த ஷிப் முழுக்க கரண்ட் பாயுது. ரெண்டாவது ஷாக் கொடுக்கலான்னு போக எப்படியோ ரீபூட் பண்ணிட்டான். மறுபடியும் அண்டர்டேக்கர் மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சிட்டான். ஹீரோயினுக்கு பிறந்த நாள் வருது, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக டின்னருக்கு போலாமா அப்படின்னு கமாண்டர் கேட்கிறாப்ல. நம்பர் 2க்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. யோ நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, மிஷினை முடிக்கிறதுக்காக வர சொன்னா தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கத்தி விட்டான். கமாண்டர் எது பேர் சும்மா இருப்பானா, என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்ட்டாப்ல. எங்க போகலாம் கேட்க சால்சா ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்றான். அந்த போலீஸ்காரன் எல்லா இடத்துக்குமே ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருப்பான் போல. அந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனிஸ்டுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கு, அதுல தலைவர் முகம் இருக்கு. சோ சால்சா ரெஸ்டாரண்ட் சொல்லும் போது அவன் கவனிச்சிட்டான். எல்லாரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோ கிட்ட சரக்கு கொடுக்க வாய்க்குள்ள ஊத்திட்டான். ஆல்ரெடி பல்ல வேலையாட்கள் இருக்காங்க. வாயில ஊத்ததும் என்னமோ வெள்ள வந்த மாதிரி அடிச்சுட்டு போகுது. டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ எங்களால அதை ஏத்துக்கவே முடியாதியா. அது மட்டும் இல்லாம நம்பர் 4 வந்து அவனோட ரூமையே சேஞ்ச் பண்ணிருப்பான். வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் லைட் அது இதெல்லாம் மாட்டி அந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணிருப்பான். ஒன்ஸ் ஹீரோயினி வா டான்ஸ் ஆடலாம் கூப்பிடும் போது இந்த பக்கம் நம்பர் 3யும் ஒரு ஹாட்டான ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. எங்கிட்ட போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல நான் ஹீரோயின் கூடயே போய்க்கிறேன், நீங்க டான்ஸ்
போலீஸ்கார வந்துட்டா. அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. மிஷின்ல இருக்கிற எல்லாருமே மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற ஒருத்தன் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். மத்த எல்லாருமே ஒரு மாதிரி பாட்டு போட்டு ஜாலியா குதூகலமா இருக்காங்க. வாயில சரக்கு இருக்கு, அந்த வெள்ளத்துல முழுகின இவங்க அதை குடிச்சு போட்டு அலப்பற கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் காது வெளியே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல போலீஸ் வந்துட்டு வெல்கம் டு தி எர்த் அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்பர் 2 கேட்க, வேணாம் அப்பாவி மக்கள் இங்க இருக்காங்க, நம்ம சரண்டர் ஆயிடலாம்னு சொல்றாப்ல. இவரை விசாரிக்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க. அதே சமயத்துல இந்த நம்பர் 2 உள்ளே இருந்து புரட்சி படையை உருவாக்கி இருப்பான். அவங்கள வச்சுட்டு கமாண்டரே அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ நான் அந்த ஷிப்பு கேப்டன், நான் சொல்றதான் கேட்கணும், அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதான் இந்த ஷிப்பை என்ன ஒரு ரெட் சிப் சொன்ன சிட்டி மாதிரியே பட்டுன்னு சுட்டு தள்ளி ஓட்டையை போட்டு வெளியே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இவன் கூட எல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஷிப்ல இருந்து நம்பர் 17 ஒரு காஃபி கப்புக்குள்ள விழுந்துட்டான். இப்படி காத்திருந்தா ஹீரோயினும் அந்த சின்ன பையன் இருக்காங்க. உங்களாலதான் எனக்கு எக்கச்சக்க டைம் வேஸ்டா போச்சுன்னு திட்டி தீத்துட்டாங்க, கிளம்பிடுறான். நேவிகேட்டர் ஆனா நம்பர் 3 கொண்டு வாங்கன்னு நம்பர் 2 சொல்றான், அதாவது பல்லு புடுங்கி. ஆனா அங்க நம்பர் 3 காணோம். கமாண்டரை காப்பாத்த போயிட்டாங்க. என்னதான் இவங்க காப்பாத்தினாலும் என்னை விட்டுட்டு அந்த மனுஷி கூட போய் ஆடலன்னு ஒரு சின்ன ஜெலஸ் இருக்குது. சீசில கொஞ்சம் பெரிய ஜெலஸ் தான். ஆனா எப்படியோ அந்த 2 பேரையுமே பல்லு புடுங்கி போட்டுட்டான். இவங்க அப்பாவி மக்கள் இவங்களை கொல்லாதுன்னு சொன்னா இவங்களை புடிச்சு முதல்ல வெளியே போட அப்படின்ட்டு அந்த ஷிப்போட மூக்கு வழியா 2 பேரும் வெளியே போட்டாங்க. அவங்க விழுந்த இடமோ ரோடு. கமாண்டர் எப்படியோ தப்பிச்சிட்டாப்ல. ஆனா நம்பர் 3 வந்து ஒரு பபிள் காம்ல மாட்டிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு வெஹிக்கிள் வருது. ஐயோ மாட்டிட்டேன்னு சட்னியமா நசுங்கிடுவாங்களே, வலிச்சுதான் வரணும் அப்படின்னு கமாண்டர் காப்பாத்த ட்ரை பண்றாப்ல. ஏதோ அந்த கார் டயரோட பிளவு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணி பாராஷூட் மாதிரி பறந்தே போயலாம் யோசிச்சாங்க. குறுக்கால ஒரு வெஹிக்கிள் வந்து வைப்பர்ல மாட்டிட்டாங்க. டிரைவர் அந்த வைப்பர் ஆன் பண்ணி விட அது இங்கிட்ட அங்கிட்ட அசையுது. இவங்க திரும்ப அந்த ஷிப்போட ஷூலே லேண்ட் ஆகுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு கலவரம் நடந்துருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏலியன் தான் அப்படின்னு அந்த ஆபீசர் சொன்னாலும் ஹையர் அபிஷியல் கேட்க மாட்டாங்க. அட போங்க நீங்க ஒண்ணு அப்படின்னு திரும்பி பார்க்க நம்பர் 17 ஒரு காஃபி கப்ல விழுந்திருப்பான். அவனை பார்த்துட்டான். இவனை வச்சு அவங்க எங்க போயிருப்பாங்க தெரிஞ்சுக்கலான்னு அவனை பாக்கெட்ல போட்டு இவன் கிளம்பிட்டான். நம்பர் 2 எப்படியும் அந்த கடலுக்கு வந்துடுறான். அதே நேரத்துல கமாண்டர் அந்த ஷிப்பை ஓவர் ரைட் பண்ணிடுறாரு. ஒரு கை தூக்கி போட இன்னொரு கை பிடிக்குது. இப்படியே கைக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா அந்த பந்தே உருண்டு போய் கடல்ல விழுந்துருது. அது பெரிய சூறாவளி மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிற மொத்த தண்ணியுமே உறிஞ்சுக்குது. எல்லாரும் கமாண்டரை பார்த்ததும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்பர் 2 டீல்ல விட்டாங்க. சோ மறுபடியும் கமாண்டர் தான் அந்த ஷிப்பை ஆள போறாப்ல. அவர் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. நமக்கு நம்மளோட உலகம் முக்கியமா இல்ல இந்த உலகத்தை அழிக்கிறது முக்கியமா? அங்க இருக்கிற எல்லாருமே இந்த உலகத்தை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்து அந்த கல் எடுக்கிறதுக்கு இவங்கிட்ட மிச்சமாக்குற அந்த 1% பவரையுமே யூஸ் பண்ணணும். இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த கல்லை எடுத்துடுறாங்க. இந்த ஷிப் அந்த கல்லை தூக்கி போடுது. அது ஸ்பேஸை தாண்டி வேற எங்கேயோ போயிடுச்சு. ஆக மொத்தம் பூமி சேஃப். திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின், அந்த சின்ன பையன், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் 3 பேர் வந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த ஷிப்போட ஃபுல் பவருமே போயிடுச்சு. அந்த சமயத்துல போலீஸ் வந்துட்டு கையை தூக்குங்க அப்படின்றாங்க. அந்த சின்ன பையன் லாவகமா போலீஸ் கிட்ட இந்த ஷாக் மிஷின் எடுத்து ஷிப்ல சொருகி விட்டான். அது ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஐ எம் பேக் அப்படின்னு திரும்பி நிக்கிறான். கையை தூக்குங்க அப்படின்னு துப்பாக்கி எண்ணிட்டுனா ஷிப்போட வாயை பொழந்துட்டு கமாண்டர் வெளியே வராது. சாரி, இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்பர் 2 பண்ண நாச காரியத்தினால அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. அப்புறம் அந்த சின்ன பையனை பார்த்து, உங்க அப்பா மாதிரி நீயும் நேவி மேனா வருவ, உன்னோட தைரியம் தான் இன்னைக்கு 2 உலகத்தையும் காப்பாத்திக்குன்னு சொல்றாரு. ரொம்ப நேரமா இவங்களை கண்டுபிடிக்க நினைச்சிட்டு இருந்த போலீஸ்காரனு அவங்க தான் நல்லவங்களா கையில அவங்களுக்கு சுட்டுக்கிட்டு கண்ண கீழ இருக்குன்னு சொல்றாப்ல. ஹீரோயினை பார்த்து, நீங்க வரைஞ்ச டிராயிங் தான் எனக்கு லவ்னா என்னன்னே தெரிஞ்சதுன்னு சொல்றாரு. சரி கிளம்பலான்னு திரும்ப, ஐயா என்ன மறந்துட்டீங்க, நான் தான் பாக்கெட்ல இருக்கேன்னு 17 நம்பர் கத்துறான். அவனையுமே ஷிப்ல ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப ஷிப்பு கிளம்ப போகுதுன்னு கால்ல பூஸ்ட் ஏறுது. FBI வலை போட்டு பிடிச்சிடுறாங்க. சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதுன்ற மாதிரி கால்ல இருக்கிற ஷூவை மட்டும் தனியா கழட்டிட்டு அதை ஒரு ஸ்பேஸ் ஷிப்பா யூஸ் பண்ணி அங்க இருந்து ஜூட் விட்டுறாங்க. இந்த பூமியில இருந்தா உப்பு எடுக்கணும் இல்ல, வேற ஒரு கிரகத்துல இருந்து போய் எடுத்துக்கலாம்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாருமே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. அப்படியே கமாண்டரும் நம்பர் 3யுமே ஒரு மாதிரி லவாங்கியா போகுது. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படமும் இல்ல நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த இந்த மூவியை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் டாடா பை.